என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் இதுதான் ஜெயிக்கும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கீல. அந்த மீனாவுக்கு சுத்தமா ஓட்டே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ண நிச்சயமா பண்ணிடுவோம். இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெருக்கு தெரு தெரியுறீங்க. ஆமா, விஷயமா நீங்களே இருந்துட்டீங்க. இப்ப புதுசா யாராவது வரட்டுமே. ஏன் நீங்க தான் இருக்கணுமா? பானிபூரி முட்டை புஷம் வாங்கி தரேன்னு சொன்னானே, வாங்கி கொடுத்துட்டேன். அப்பல என்னைய பார்த்தா அவன் பானிபூரிக்கு வேலைக்கு போற மாதிரி தெரியுதா? ஏய், நீ ரெஸ்டாரண்ட் படிக்க போறோம்னு நினைச்சடா? கண்டிப்பா வருவேன் கண்ணு. ஆனா ஒண்ணு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் போல. என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறேன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி. நம்மா நீ மறுபடியும் எப்படி சொல்ற? அப்ப உனக்கு அந்த லீடர் போஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா? நீ சொல்றத கேளு. என்ன பேர் சொல்றத கேளு. ரொம்ப இப்படி பொறாமல தெரியாம கொஞ்சம் பொறுமையா இரு. தெரியாம இருந்திருப்பா. எதுக்கு ஒருத்தங்களை இப்படி இன்சல்ட் பண்ணி பேசுற? ஆமா மாப்ள. இவங்கிட்ட உரண்டை இருக்க வேணாம், ஆடவும் வேணாம், நம்ம மாட்டுக்கு அமைதியா இருக்கும். அவ குடும்பமே ஒரு தகுதி இல்லாத குடும்பம். அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவள ஜெயிக்க விடலாமா? போடா போடா, கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா. நம்ம பசங்களை ரெடியா இருந்துக்க சொல்லு. மத்த விஷயத்தெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். பாவிகளா, என்ன பேசுறீங்க? என்ன சதி திட்டம்டா தீட்டுறீங்க? எனக்கு தெரியும், நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்ட. இன்னும் சமையல் கூட செஞ்சிருக்க மாட்டியே. நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் இப்ப சாப்பிடும் போது சூடா இருக்குமா சார்? சூடா தான் சாப்பிடுவீங்களோ? மீனா சூடா கறி கட்டை எடுத்துட்டு வந்து வை. மரியாதை நாளைக்கு. இப்ப மட்டும் இவரு பெரிய மரியாதை இருக்கும்ல. ஊருக்குள்ள போற வரையில சார் வணக்கம் சார்ட்டு தான் போவாங்க. டேபிள்ல கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்க. கோவத்துல நீங்க எதுவும் காத்த புடுங்கி விட்டுறலையே? ஆமா, நான் தான் பிடிக்க விட்டேன். வெறுப்புல பிடிக்க விட்டேன். கடுப்பா இருந்தது. ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி என்ன பேசுறேன்? ஆமா, எனக்கு வெறி. உன்னை பார்த்தா எனக்கு நார்மலான இது மாதிரி தெரியல. வல்லவன் படத்துல வர ஹீரோயின் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா. அவன்கிட்ட போயிடாதப்பா, அவனை கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமா போயிட்டான். பாத்துக்கிறேன் போய்.